புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. மச்சி சொல்லு மச்சி. டே, நீ பழமொழி கேள்விப்பட்டதில்ல? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு. இப்ப நீ அந்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்க. எத்தனை நாளைக்கு இந்த கொக்கோ கோலா மேட்ரு உனக்கு போகுதுன்னு பாக்குறேன்டி. டே, உனக்கு இளங்கோவை பத்தி தெரியாது. நான் என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். நான் அந்த வீட்டுல ஆள் இல்லாத போது தானே இந்த வேலையை செய்வேன். ஆள் இருக்கும் போது செஞ்சா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. டே, நமக்கு இருக்கிற சின்ன சின்ன கெட்ட பழக்கத்தை கூட மத்தவங்களுக்கு தெரியாம பண்றது தாண்டா நல்ல பழக்கம். என்ன பண்றது, பழகிட்டோம். அதுக்காக பழக்கத்தை விட சொல்றியா என்ன? பழகின பழக்கத்தை நான் ஒன்னும் சொல்லல. இப்போ நீயும் உன் முறை பொண்ணு மட்டும்தான் வீட்டுல இருக்கீங்க. நீ பாட்டுல இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு எக்கு தப்பா நடந்து போச்சுன்னா? ஏய், நீ சற்ற சாத்துடா. நான் ஒன்னும் அந்த அளவுக்குலாம் கேவலமானவெல்லாம் கிடையாது. என்ன, அவன் என் முறை பொண்ணுதான். அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவகிட்ட ஏதாவது தப்பா நடந்துப்பேன் நினைக்கிறியா? சி, அந்த ஒரு கேவலமான புத்தியில எனக்கு கிடையாது. டே, நீ அப்படி பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். சும்மா கிண்டலுக்கு வேணா அப்படி நடந்துப்ப எல்லாம் செய்வ. ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க தெரியுமா? அந்த வேலை மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது உள்ள போச்சுன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல. டே மச்சான், இன்னும் என்ன பத்தி உனக்கு சரியா புரியலடா. டே மச்சி, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? இந்த வேலையை இன்னைக்கு நேத்தாவா பண்ணிட்டு இருக்கேன், பல நாளா பண்ணிட்டு இருக்கேன்டா. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, ஐ எம் ஏ கண்ட்ரோல்யா. இப்பயே வாய் ஒளருன்னு ஒளருது. இல்லடா மச்சான், என்னன்னா அதை தொடவே இல்லை. என்னதான் நம்ம தனியா அந்த வேலையை பார்த்தாலும் ஃப்ரெண்டோட ஒரு கடலையாவது போடணும். பாத்தியா, நீ இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து கூத்தடிப்போம், அது வேற. ஆனா இப்ப நான் மட்டும் இருக்கேன்ல, அதனாலதான் போன்லயாவது கடலை போடுவேன் தான். சரி, இத பூரா இசை கேட்டா நீ என்ன பண்ணுவ? கேட்டா கேட்டு போறா, எனக்கு என்ன பயமா? கேட்டா நான் கொக்கோ கோலா தான் குடிக்கிறேன்னு ஈஸியா சமாளிச்சிருவேன். அவளால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. ஏன்டா மச்சான்? சரி சரி, நீ கலக்கு மாப்ள. நீ யாரு? கலக்கு கலக்கு. ஐயோ, பசிக்குது. அம்மா, இது எருமை மாடு பையன் எங்க போனான்னு தெரியலையே. நமக்கு தான் பசிக்குதா, அவனுக்கு பசிக்கலையா? எங்க போனவன்? நமக்கு மட்டும் தான் பசிக்குதா, அவனுக்கு பசிக்கலையா? ஏன், ஆமா, அதுக்கெல்லாம் எப்படி பசிக்கும்? அது மனுஷனா இருந்தா தானே பசிக்கிறதுக்கு. அது என்ன ஜந்துனே கண்டுபிடிக்க முடியல. எருமை மாடு பசிக்குதே. நமக்கு வேற சமைக்கவே தெரியாது. நம்ம எத்தனை முறை சொல்லிச்சு சமைச்சு பழகுன்னு. இப்ப என்ன பண்றது? அம்மா, இந்த கிறுக்கு பையன் எங்க போனான்? இவன் தான் காரணம். இவன் தான் வேகர் அக்கா கூட இருக்கேன்னு தான் சொன்னாங்க. இவன் தான். நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு ஒரு நாள் லீவு கொடுத்தாருல. உன்னை வச்சுக்கண்டா, நீ தானே எனக்கு சமைச்சு தரணும். வரேன். எங்க இருக்க மச்சான்? வர வர இசை என்கிட்ட ரொம்ப நெருங்குறாடா. ஒருவேளை என்ன பிடிச்சிருச்சோ என்னமோ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பிடிக்குது பிடிக்கல, அந்த கிஃப்ட் என்னாச்சு? இங்கேயாவது விழுந்து செத்துக்கிட்டு போயிட்டானா? ஒண்ணுமே புரியல. இவன் பேரை கூப்பிடுறதுக்கு எரிச்சலா இருக்கு. உடனே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஏதாவது பேசுவான். சி, ரூம்குள்ளேயும் தேடியாச்சு, எங்க தான் போனான்னு தெரியல. இன்னும் மொட்டை மாடி மட்டும் தான் போல. அங்க போய் பார்ப்போம். இளங்கோ, இளங்கோ. மச்சான், ஆர் யூ ஓகே? ஏன், என்னாச்சு? என்னடாச்சு? கிஃப்ட் பார்த்துட்டாளா? இளங்கோ. ஐயோ, டேய் மச்சான், நான் கூப்பிடுறேன் வை. என்னாச்சுடா? டேய், நான் கூப்பிடுறேன்டா, வை. கூப்பிடுறேன். இசை வந்துட்டா சமாளிக்கணும், வை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மூடிட்டு போன வை. ஐயோ இளங்கோ, இன்னைக்கு உன் சோழி முடிஞ்சுன்னு நினைச்சுக்கோ. இவ்வளவு நாளா வீட்டுக்கு தெரியாம ஜாலியும் வேலையை பார்த்துட்டு இருந்த. இவ வேற ஒரு ராங்கி பிடிச்சவளாச்சே, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. சமாளிப்போம். வாமா மைனா, எப்படி இருக்க? எப்படி இருக்கனாமா? ஏன் பார்த்தா எப்படி தெரியும் உனக்கு? ஏண்டா, நீதான் மனுஷனா இல்ல வேற எதுவுமாடா? என்ன இவ்வளவு கேவலமா கேக்குறா? ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ? சொல்லி தொலை. ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது?
புருஷன் மாதிரி தெரியுதா இல்ல காதலன் மாதிரி தெரியுதா? டேய் வாய் கிளறாத, அவ்வளவுதான் பாத்துக்கோ. டேய் உனக்குலாம் அறிவு இருக்கா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏண்டா நீ மட்டும் வயித்துக்குள்ள போட்டுக்கிட்டா போதுமா? எனக்கு பசிக்காதா? நீ மட்டும் இங்க வந்து நல்லா வயித்துக்குள்ள போட்டுட்டு உட்கார்ந்து கொக்கோ கோலா குடிச்சிட்டு இருக்க. ரைட்டு. கொக்கோ கோலா நம்பிட்டா அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். என்ன வாயில கொலக்கட்டைய வச்சிட்டு உட்கார்ந்திருக்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ சாப்பிட்டதானே? சாப்பிட்டியா இல்ல? உண்மை சொல்லு. நான் சாப்பிடல, இன்னுமே நான் சாப்பிடல, நிஜமாவே சாப்பிடல. இன்னும் நான் தான் உனக்கு போய் கடையில போய் ஃபுட்டு வாங்கிட்டு வர்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கொக்கோ கோலாவை குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. கிழிச்சு நீ வாங்கிட்டு வந்தே, அது எப்படி? உன் வயிறு மட்டும் ஃபுல்லா இருந்தா போதுமா? நீ நல்லா தின்னுட்டு வந்திருப்ப வெளியே போய். இப்போ கொக்கோ கோலா வாங்கி குடிச்சிட்டு இருக்க. ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வேலைக்காரக்கா நான் வீட்ல இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க, நான் பாத்துக்கிறேன்னு அவங்களுக்கு ஒரு நாள் லீவு கொடுத்துட்டு, அப்ப நீ பழிவாங்கற எண்ணத்துல தான் இன்னைக்கு ஃபுல்லாவே நீ பட்னியா போடுறதா நீ இப்படி பண்ணிருக்க. எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு சாப்பாடு வேணும், இல்லன்னா கொக்கோ கோலாவை கொடு. என்னது கொக்கோ கோலாவா? ஐயோ, என்ன பார்வை கண்ணனோடி காக்கை போடுற பாத்துக்கோ. நாளை பசி தாங்க மாட்டேன். எனக்கு சாப்பாடு வேணும், இல்லன்னா கொக்கோ கோலா கூட நீ குடிக்கவே வேணாம். குடி. நீ எது குடிக்கிற? நீ பட்னியா போட்டில கொண்டா. வேணாம் வேணாம், இதெல்லாம் தொடக்கூடாது. வேணாண்டி, நீ போ. ஏன் தொடக்கூடாது? நீ மட்டும் அதை குடிச்சு வயித்தை நிப்பிக்கலாம், நான் மட்டும் எதுவுமே சாப்பிட பட்னியா கிடக்கணுமா? என்னை பத்தி கேலசி மாதிரி தெரியுதா? அதெல்லாம் முடியாது. நீயும் குடிக்க கூடாது, நான் தான் குடிப்பேன். எனக்கு இதை மட்டும் குடிச்சிட்டு போய் நான் படுத்துங்களா? ஓகே, எனக்கு என் வயிறு ஃபுல் ஆகணும். ஏய் இசை, வேணாம் வேணாம் இசை. விளையாடுறது உனக்கு என்ன சாப்பாடு தானே வேணும்? இப்பவே போறேன்னா என் கூட ஹோட்டலுக்கு வர 2 பேரும் போய் சேர்ந்தே சாப்பிட்டு வரலாம். முடியாது, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. நீ அதை குடு. இசை வேணாம், தொடாத. நச்சருக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கில்லுன்னு தான் இருக்கு. தங்க படமே தஞ்சாவூர் கடமே வந்துருச்சு விட்டு புட்ட மலையாள படமே. என்ன சைஸ் இது மாமே, என்ன வயசு இது, என்ன வயசு இது, ஐயே ஐசுக்குது, ஆமா ரொம்ப நைசுக்குது. நெஞ்ச நசுக்கி கண்ணை அசக்கி என்ன மசாஜ் தான் செஞ்சு போட்டாலே. நச்சருக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கில்லுன்னு தான் இருக்கு. தங்க படமே தஞ்சாவூர் கடை வந்துருச்சு விட்டு புட்ட மலையாள படம். இசை, என்ன இசை எல்லாத்தையும் குடிச்சிட்ட? அதுல அம்மா, அதுல ஏதோ கலந்துருக்கு. நல்லா இருந்தது, அதனால குடிச்சிட்டேன். இளங்கோ, என்ன வேலையை பார்த்துப்புட்ட? போச்சு. இவனா ஒரு தடவை கூட குடிக்கலையே, எல்லாத்தையும் குடிச்சிட்டாலே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன இந்த மாதிரி இன்னும் வச்சிருக்கியா? எனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது. நீ கூட எனக்கு ரெண்டா தான் தெரியுற, தெரியுமா உனக்கு? நான் எனக்கு எனக்கு இதே மாதிரி இன்னும் வேணும். தருவியா? தா. அடி பாவி, இத குடிச்சிட்டே இந்த மட்டையாயிட்டாலே. இன்னும் 2 கேக்குறாளே, நான் என்ன பண்ணுவேன்? இது இது வந்து ஏய் இசை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இசை உட்கார். இசை உட்காரணுமா? நான் எதுக்கு உட்காரணும்? எனக்கு இன்னொரு பாட்டில் வேணும். போ, இன்னொரு கொக்கோ கோலா வாங்கிட்டு வா. டேய், நானும் எத்தனையோ கொக்கோ கோலா குடிச்சிருக்கேன்டா, ஆனா இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா அழகா இருக்குடா. எனக்கு இன்னொன்னு வேணும், வாங்கிட்டு வா. எல்லா கொக்கோ கோலாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுல மிக்ஸ் பண்ணி இருக்க விஷயம் வேற. என்ன யோசிக்கிற? என்ன இவகிட்ட மறுபடியும் எப்படி போய் சொல்லலானா? டேய், நீ நீ ஒரு ஃப்ராடுடா. நீ என்னை எப்போதுமே ஏமாத்திக்கிட்டே தான் இருப்ப, அது உனக்கு தெரியுமா? ஆனா நீ ரொம்ப நல்லவன்டா. எனக்கு இப்போ இன்னொரு கொக்கோ கோலா வேணும். நீ எனக்கு வாங்கிட்டு வந்துட்டா, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இளங்கோ, உன் ஜோலி முடிஞ்சு. இன்னைக்கு நீ செத்த, அது மட்டும் நல்லா தெரியுது. ஐயோ, இப்ப நான் இவளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்னு தெரியலையே. என்னைய கண்ட்ரோல் பண்றதுக்கே ஒரு ஆள் வேணும். ஆனா டேய் கருமா, கருமையா. ஏய் இசை, விழுந்துடாத. ஏய் என்னடி, என்ன? என்ன நீ ஏன்ட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நீ தான் என்னமோ பண்ணிட்ட. டேய், எனக்கு இன்னொரு கொக்கோ கோலா வேணும், இல்லைன்னா உன்னை நான் அடிப்பேன். அடியே, அதுல என்ன கலந்துருதுன்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டுல எதையும் பேசாம எடுத்து குடிச்சிட்ட, உனக்கு இன்னொன்னு வேற வேணுமா? இதுவே உனக்கு தாங்காது, இதுல இன்னொன்னு வேற. இசை வேணாம், போய் தூங்கு போ. என்னது தூங்கணுமா? எதுக்கு நான் தூங்கணும்? அப்படிலாம் தூங்க முடியாதுடா என்னால. எனக்கு பசிக்குது, அதனாலதான் நான் கொக்கோ கோலா எடுத்து குடிச்சேன். ஆனா நீ எனக்கு எதுவுமே வாங்கி தரல. இசை, சாரி இசை, நான் பண்ண தப்பால.
நீ இப்போ இப்படி ஒரு நிலைமையில இருக்கீல, நான் எதே வேணும்னு செய்யலடி. நான் ஒரு மட பையன், உனக்கு அப்பதே சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்துருக்கணும். ஆனா நான் அப்படியே உட்காந்துட்டேன். என்னோட தேவையை மட்டும் பாக்குறேன்ல, ரொம்ப சாரிடி. என்னடா இனி பார்த்துட்டே இருக்க? எனக்கு பசிக்குது, இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். எனக்கு எனக்கு தூக்கமா வருதுடா. இசை, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்றியா? நான் போய் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் தூங்கலாமா? மாட்டேன், தூங்கலாம் மாட்டேன். எனக்கு எனக்கு இப்போ தூக்கம் வருது. அதோட பசிக்குது. அந்த கொக்கோ கோலால என்னத்தடா கலந்த? அம்மா, ஐயோ என்னால முடியல. ஐயோ தலையெல்லாம் சுத்துதுடா. அவளே தலை சுத்துதா? நல்லா குடிக்கும் போது தெரியல தலை சுத்துது. தலை சுத்துது. எனக்கு தூக்கம் வருது. தூங்கிட்டா போலயே. டே, எனக்கு தூக்கமா வருது. காதல் ஒரு விழியில் உன்னை காண என் நெஞ்சம் உறையும். காமம் ஒரு விழியில் உன்னை காண என் தேகம் கரையும். காதில் இதழ் வைத்து உன் ஆசை நீ கூறினாலே, பார்வை மழையாலே என் மார்பில் நீ தூரவே. நெருப்பினில் அணிந்திடுவேனா, உன்னடைப்பினில் எரிந்திடுவேனா, உன்னடைப்பினில் எரிந்திடுவேனா, சிறகுகள் விரித்திடுவேனா, அந்த வானில் காற்று புரியா உரசலே உடல்களின் கோடை, உன் விரல் தொட விலகுதாடை. இரவிது விருகத்தின் மேடை, அதில் நீயும் நானும் எரியா. ஒருத்தவங்க தூங்கும் போது அவங்க அழகை ரசிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? அப்படித்தான் நீ இப்போ நீ ஒரு குழந்தை மாதிரி என்ன பண்ண? சரி, ஓகே, நல்லபடியா தூங்கு. காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இருக்கு. நான் உன்னை ஏமாத்தவே இல்லடி. ஆனா நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லும் போதுதான் உன்னை ஒருவேளை நான் ஏமாத்திட்டனோ அப்படின்னே தோணுது. நான் என்னைக்குமே அப்படிலாம் செய்ய மாட்டேன். நீ எனக்கு என்னைக்குமே ஒரு குழந்தை மட்டும்தான். ஏன், நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீ என்ன நடந்து கேட்கும்போது உனக்கு எனக்கு நடுவில் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கூட நீ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைக்குமே அப்படி ஒரு தப்பை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். என்னதான் நீ எனக்கு முறை பொண்ணாவே இருந்தாலும் உரிமை இல்லாம ஒரு பொண்ணை தொடுறது ரொம்ப கேவலமான விஷயம். நான் அந்த தப்பை செய்யவே மாட்டேன் இசை. ஓகே, குட் நைட். ஐ லவ் யூ ஸோ மச். நாளைக்கு காலையில இருக்கு எனக்கு. சோ, ஒரு வட்டாட்சியருக்கு வந்த சோதனையை பத்தியலாம். சோ, ஒரு வேலையுமே ஓடி தொலைய மாட்டேங்குது. என்னதே செய்வேன்? மண்டை பிக்குது. அம்மா, நீ என்ன வெண்ணிக்கு போனவே பாத்துக்கிருக்க? உனக்கு தேவையில்ல, நீ பேசாம வேலையை பாரு. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, பொறுமை. எதுக்கு இவ்வளவு அவசரம்? யார் போன் பண்ணிருக்காங்க கூட பாக்கலையா? யாரு? பாவிகளா, நான் ஒரு 4 நாள் தான் ஆபீஸ்க்கு வரல. என்னை மறந்து விட்டியா? நான் வந்து செல்வா பேசுறேன். ஓ, நீயா? மன்னிச்சுக்கடா செல்வா, ஏதோ ஒரு ஞாபகத்துல எடுத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்துல இல்ல, ஒரு கொஞ்ச நாளாவே இப்படித்தான் இருக்க. என்னன்னு தெரியல. என்ன ஏன் இப்படி அவசரம், இப்படி பதட்டம் போன்ல பேசுறதுக்கு இப்பெல்லாம் இருக்க மாட்டியே? என்னவா? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. பெண்ணை வெண்ணி கூட்ட, அதை மட்டும் சொல்லு. அம்மா ஏமா? ஏன் உனக்கு என்னடா? நீ பத்திரம் அடிக்கிறவன், எனக்கு அப்படியா? இவங்க அனுப்புற லெட்டர் எடுத்து படிச்சு நான் செத்து போயிருவோம் போலடா. என்னத்த சொல்ல? ஆமா, இப்படியே சொல்லிக்கிட்டு ஓப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கலான் இருக்க. என்ன எப்பத்தையும் வாரத உனக்கு நினைப்புன்னு கேக்குறேன். நேத்து பூரா உன்னையத்தான் கேட்டுக்கிருந்தாங்க, எங்க வெண்ணிலாவை காணான்னு. அன்னைக்கு அப்படித்தான் கேட்டாங்க. நீ வரவே இல்ல. நான் வேலைன்னு சொல்லி சமாளிச்சுக்கிருக்கேன். இன்னும் எத்தனை தடவைதான் வேலை வாத்தா கிளம்பி வாத்தான்னு 4 நாள் கல்யாணமே வைக்க போறாங்க. இன்னைக்கு பந்த கால் நடப்பையாவது வருவியா என்ன? வாரேன்டா, நாளைக்கு கூட வாரேன்டா. 3 நாள் கூட லீவ் போட்டு வாரேன்டா. என்னத்தடா பண்ண சொல்ற நீ? அருந்ததி, சரி சீக்கிரமா வார வேலையை பார்த்து விடு. டக்குன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தீண்டா. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்காக எதையாவது சொல்லி சமாளி. நாளைக்கு உடனே வந்துருவேன். நாளைல இருந்து கல்யாணம் முடிய வரைக்கும் அந்த வீட்லயே தான் கிடப்பேன். சரியா? என் நிலைமை புரிஞ்சுக்க சொல்லி செல்வா. நான் என்னடா செய்ய? எனக்கு அடுத்தடுத்து தலைமையில வேற வந்துகிட்டே தான் இருக்கு. புரியுது. இன்னைக்கு ஒரு நாள் சமாளிக்க முடியும், நாளைக்குலாம் முடிய மாட்டேது தெரியலையே. எதையாவது சொல்லி சமாளிச்சு விடுறா.
சரி பொருந்ததி. ஏய் சும்மா இருடி, போன் பேசிக்கிறீங்கல்ல, சும்மாவே இருக்க மாட்டியா? லே ஆள் உள்ள லைன்ல தான்டா இருக்கேன். டேய் ஆனா நல்லா வாழ்ந்த செல்வா. அவங்களுக்கு கல்யாணமா இல்ல உங்களுக்கு கல்யாணமாட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல. என்ன கல்யாணம் ஆகிற ரெண்டு பேத்தையும் பிரிச்சு வச்சு படாத பாடுபடுத்துறாங்க. நீங்க நல்லா குதூகலமா இருக்கீங்களா? இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருந்தா போன வச்சுப்பிட்டு பண்ணி சொல்லிவிட்டேன். வயிற்றுல வாங்கிட்டு இருந்து அம்பிடித்தையும் பாத்துக்க. அருந்ததி இரு ஒண்ணு கிடையாது. இரு நான் பெற அடிக்கிறேன். வையி வச்சு தொலை. என்ன இல்ல என்னடி கேக்குற? போன் பேச விட மாட்டியா? சும்மா சும்மா இருடி நோட்டிக்கு இருக்க. என்ன பொண்டாட்டி இங்க இருக்கும்போது அதே என்ன எப்போது டாசல்ட்ட பேசிக்கிருக்க? அப்படியே நோண்டுவேன். ஆமா எனக்கு வேற வேலை பழப்பில்ல வரு. அங்க எப்படி வேலை நடக்குமா? பந்தக்கால் நடுறதுக்கு அதையும் பார்த்து வச்சுருக்காங்க. சரி நான் வெண்ணிலா கிட்ட பேசிட்டு வரேன். உள்ள வந்தா கூட அப்படியே போன குட்டி மாதிரி தொத்திட்டு வந்துட்டு அப்படி போட்டேன்னு வச்சுக்க. எந்திரி. அன்னைக்கு நான் எந்திரிக்கிறேமா? வா ஜோலியை பாத்துக்கிட்டே. அட்டிக்க போறோம் பாரு. என்ன உனக்கு? ஆனா ரொம்பவே சேட்டை பண்ணிக்கிருக்க. என்ன வெளியே போய் பூ கட்டுற வேலை இருந்தா அதை போய் பாரு. என்ன இங்க உட்காந்து சும்மா அதை இதையும் பண்ணிக்கிருக்காத. ஆமா இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு. நீ ரொம்பவே பண்ற போ. ஏய் நீ பாரு, சேட்டை பண்ண ரொமான்ஸ் பண்ணலாம் இது நேரம் கிடையாது. என்ன வீட்டை சுத்தி ஆள் இருக்காங்க. ஒரு நிமிஷம் ரூமுக்குள்ள போய் உட்காந்தா கூட என்ன எழுதி கேட்டுட்டு சண்டைக்கு வருவாங்க. என்ன அதனால சமத்து பிள்ளையா சேட்டை பண்ணாம எந்திரிச்சு போய் கூட மாட உதவி இருந்தா பாரு. போ போ அப்படிங்கிற. சரி ரொம்ப சளிச்சுக்கிறாப்ல இருக்கே. என்ன சளிச்சாலும் சரி இப்ப இதத்தையும் செஞ்சாகணும். எந்திரி. ஆமா பின்ன இப்போ ஓகேவா? இமைப்பதை நான் தவிர்க்கிறேன். விழிகளின் வழியில் நீ உறக்கம் வந்தா தடுக்கிறேன். ஒரு கிளி சிறு கிளி உனை தொடவே அனுமதி. எனக்கு ஏன் என் மனசு இம்பிட்டு கஷ்டமா இருக்கு? அவன் யார் முதல்ல? அவன் போன் போடலன்ட்டு நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நான் ஃபீல்லாம் பண்ணவே கூடாது. இருந்தாலும் ஒரு ஓரமா கஷ்டமாதே இருக்கு. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி அவனை நம்ம லவ் பண்றோமா? அப்படிலாம் இருக்கவே கூடாது. அவன் யாரோ தானே. அவன் போன் போட்டா என்ன, போன் போடலன்ட்டு எனக்கு என்ன? நான் பாட்டுல ஜோலி பத்திரிக்கை வேலை பார்க்க வேண்டியதானே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். இஸ்கம் என்ன மேம் கள்ளிக்கொடி ஊராட்சியில இருந்து வந்திருக்காங்க மேம். உங்களை பார்த்தே ஆகண்டு ஒத்த கால ஊருக்காரங்க பூரா வந்து நின்று இருக்காங்க. ஸோ எனக்கு 2 நாள் கூட ரெஸ்டே இருக்காதா? அங்கே செல்வா வீட்டில் நீ வர சொல்லி பாடாப்படுத்துறாங்க. அங்கே என்னால் போக முடியல. இப்போதே ஃபோன் பேசிட்டு வச்சான். இப்போ எதுக்கு தான் அடுத்தடுத்து வராங்க? பேசாமல் வேலை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன் நான். ஏன் மேம் திடீர்னு இப்படி சொல்றியா? தாசில்தார் பதவிண்டா சும்மாவா? என்ன செய்ய? நான் போக மாட்டேன்னு ஊருக்காரங்க சுற்றி நின்று இருக்காங்க. கடவுளே ஆஃப்டர்நூன் மாத்துங்க. இப்போ என்னால் சத்தியமா முடியாது. எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால மதியானம் பார்த்துக்குருவோம். போயிட்டு எங்கிட்டாவது உட்கார சொல்லுங்க. சரிங்க மேடம். ஆனா உட்கார வாங்கி நடந்தது தெரியல. ஆனா இருந்தாலும் நைட்டுக்குள்ள பாத்துட்டு போக மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி மதியம் பாப்போம். இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. இல்லைன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவரை மட்டும் இருக்க சொல்லுங்க. பூரா வேற வந்து நின்றாங்க. எல்லாத்தையும் என்னால சமாளிக்க முடியாது. வேறுக்குனே 2-3 நாள் உடம்பு முடியாம வேற இருக்கேன். தலை வேற வலிக்குது. சரி பாருங்க. சரிங்க மேடம். கடவுளே குங்குமம் மங்களுக்கு இன்றுதான் நல்ல நாள். மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். குங்குமம் மங்களுக்கு இன்றுதான் நல்ல நாள்.
மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். அக்கா என்ன சொல்ற? பந்தக்கால நட்டுருவோமா? நடுறதுக்கு தானப்பா எல்லாரும் கூடி இருக்கோம். நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு நடுங்க. என்ன மல்லியா, ஒரு பேச்சுமே காணா? பந்தக்கால் நட்டுருவோமா? பந்தக்கால் நட்டாச்சுன்னா அம்பிடுத்தேன், அடுத்து கல்யாண காலதேன். அத்தை பூவரசிட்டி கேளுங்க. அதுகிட்ட கேட்கறது ஒண்ணுதே, கேட்காம இருக்கிறது ஒண்ணுதே. என்ன சொல்றீங்க? அதுகிட்ட நீங்க கேட்கவே வேணாம், சீக்கிரம் நடுற வேலையை பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதா, சீக்கிரமா நட்டு விடுங்க. பந்தக்கால் நட்டாச்சுன்னா அடுத்து என்ன? ரேடியோ செட்டு, பாட்டு, கும்மாளா, நடனம்னு ஒரே கூத்தாவலா இருக்கும். ஆண்டி இங்க வாயா, ஏன் அங்க நின்னுக்கு இருக்க? நீங்க வா, கூட பாட சேர்ந்து நடுவோம். அதெல்லாம் தாய் மாமன் வேலை சித்தப்பா, நம்மளாம் அதுல கலந்துக்கிற முடியுமா? இருக்கட்டும் சித்தப்பா, நீங்களே நட்டு விடுங்க. அங்க நிக்கிறவங்களுக்கு ஆள் கிடையாதுல. நடும்போது பொம்பளையால போய் எடுத்துட்டு போய்க்கிற, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆமா மாமா, அதுதான் சரி வரும். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்குலாம் போன் பண்ணி கேட்டீங்களா? அவங்க நட ஆரம்பிச்சிட்டாங்களா? அதெல்லாம் அப்பாதே போன் அடிச்சு கேட்டாச்சு, நடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் நல்ல நேரம் பார்த்து தான் நடணும், அதனால வெயிட் பண்ணிக்கிருக்கோம்ல. நல்ல நேரம் வரட்டும். எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான், ஆனா பந்தக்கால் நடுற நேரம் ரொம்ப ரொம்ப நல்ல நேரமா இருக்கணும்ல. அதனால பொறுத்து இருந்தே நடுவோம். பூவரசி என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? ஏலே, அதுகிட்ட வம்புலுக்காம இருவேண்டா. நீ சும்மாறா. என்ன பூவரசி, உங்க போலீஸ்கார மாமாவை கூப்பிடவா? செம்பளைக்கு பொத்திட்டற என்ன? தேவலாம பேசிக்கிட்டு அப்படியே பாத்துக்க. உன் சோழி பத்தி பேசாம இருவேண்டா வெண்ண. ரொம்ப பேசாதப்ல, ஒரு கல்யாண பரப்புல பிச்சை ஆளும் பேர் நிக்கிற இடத்துல இப்படி தான் பேசுவியாக்கும். எனக்கு வாய் இப்படியே இருக்கும். ஒண்ண மாதிரி உமனா மூஞ்சாடே இருக்க சொல்றியாக்கும். நான் இப்படி தான் பேசுவேன். வீடுக்கா நீ ஒண்ணும் கவலைப்படாத. போலீஸ்கார மாமா அப்படியே வாய் அடக்கத்தன கூட்டி போயிட்டு இருக்காரு. போன ஒரே நாள்ல வாய் அடக்கி விடுவார் வேற. என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க பூவரசி நீ? நீ உன் ஜோலியை பாரு. என் ஜோலி இதுதான். உரண்டலுக்காம இருக்காளுங்களா பாரு, பேசாம இருங்களே எப்படியா? சும்மா இருப்பதா, கல்யாணம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் எங்கிட்டு போய் நான் உரண்டை எடுக்க முடியும்? இப்பதானே உரண்டை எடுக்க முடியும். அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, மருதாணி போல என்ன வளர்த்து விட்டாயே. சிவந்த ஏதோ பிறந்த ஏதோ புகுந்த ஏதோ புகுந்த ஏதோ. உண்மைதானே, கூட பிறந்தவங்கள பெத்தவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகணும். அலியாக்கா இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? பேசாம இருக்கீங்களா? நான் சும்மா தான் சொன்னேன். ஆமா உண்மை என்ன அதுதான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பூவரசி என்னமோ பண்ணிக்கிருக்காப்ல இருக்கு, என்ன பண்ற? பூவரசி அழுகுறியா? அம்மா நீ என்ன வெண்ணி கிழகுற? நீ இந்த ஊர்ல தானே இருக்க போற. நான் எப்படி பார்த்தா மல்லிகாவே அழுகுற, நீ எதுக்கு அழுதுக்கு இருக்க? ஏய், உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தாண்டா பீலிங் இருக்காது, அவங்களுக்குலாம் இருக்கும். என்னத்தா செய்ய, பொம்பளை பிள்ளைகளா பிறந்தா இப்படி தானே ரெட்ட வாழ்க்கையை தானே வாழ்ந்தாகணும். பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போய் வாழ்ந்தாகணும். என்ன செய்ய, இதுதானே காலங்காலமா நடந்துருக்கு. அதுக்காக அழுது புரண்டாப்புல மட்டும் இங்கே இருக்க முடியும்? வாழ்ந்ததே ஆகணும். என்ன செய்ய, பொம்பளை பிள்ளைய பிறந்து விட்டோம்ல, பொம்பளை பிள்ளை பிறப்பே அப்படிதான். ஆனா பூவரசி நீ மட்டும் அழுகாது, இருக்கு சிரிப்பா வருது. ஜோலியை பாடுறா வெண்ண. ஆத்தா வீரமகாடி ஆத்தா, என் 2 பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாம கல்யாணம் நடந்து முடிஞ்சிடணும். நீதான் ஆத்தா துணையா இருந்து பார்க்கணும். எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. அதை மனசுக்கு நினைச்சிட்டு இப்ப பந்தக்கால ஊட்ட போறேன். பந்தக்கால ஊன்ற நேரம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். ஆத்தா நீதான் துணையா இருக்கணும். எல்லாம் சாமியை கூப்பிட்டு குழவே போடு. குழவு போடுறா. எனக்கு உழவு போட வராது. நான் குழவு போடுற மாதிரியே போடு. தவளை கத்துது, தண்ணி வைங்க தவளை. செம்புனக்கி தவளைக்கு எவன்டா தண்ணி? இங்க வார சரவணா மான மரியாதை எல்லாம் போது. எம்மா வீரமகாளி தாயே, என் மகளுக்கு 2 பேத்துக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியணும். யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது. யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணிடாம நல்லபடியா 2 பேத்துக்கு கல்யாணம் முடிச்சு அவங்க புருஷ வீட்டுக்கு வாழ போகணும். முதுவா என் மூத்த மக எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா? அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் தாங்குற மாதிரி அவளுக்கு ஒரு புருஷன் கிடைக்க போறாரு. நல்லபடியா அவ வாழ்க்கை அமையும். நீதான் அத்தா துணையா இருந்து அருள் புரியணும்.
எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். முறைக்காதடி, முறைக்காது. ஏன் எல்லாத்தையும் புளி போட்டு விளக்கணுமாக்கோ? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? அதான் பந்தக்கால் நட சொன்னாங்களே, அதுக்கு தான். அக்கா, அவன் தான் யுஎஸ்ல வளர்ந்த பையன், கேக்குறான். ஏன் இதுக்கு ஒழுங்கா பதில் கூட சொல்ல முடியாதா? சரி ஓகேம்மா, பந்தக்கால நட்டு விடுங்க. சரிப்பா, நல்லபடியா சாமி கும்பிட்டுக்கோங்க. பந்தக்கால் நட்டுறலாம். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியாது. நம்ம கல்யாணத்துக்கு எப்படி வந்துட்டு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து அம்மா அப்பா பண்ண போறேன். அவங்க ஊர் வழக்கப்படி எப்படி பந்தக்கால் நடுறாங்கன்னு தெரியல. நம்ம ஊர் வழக்கப்படி நம்ம எப்படி நடணுமோ அப்படியே நட்டுறலாம். என்ன மம்மி இதுல ஃபார்மாலிட்டிஸ்லாம்? சும்மா கொண்டு போய் அந்த கம்பை அப்படியே ஊண்டுங்க, முடிஞ்சது. இந்த நேரம் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, பந்தக்கால் மட்டும் தானே நடணும்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. சரி ஓகே, நடுங்கக்கா, சாமி கும்பிட்டுக்கோங்க. கடவுளே, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடணும். அந்த பொண்ணு என் வீட்டுக்கு நல்லபடியாக மருமகளாக காலடி எடுத்து வைக்கணும். நீ தான் சாமி துணையாக இருக்கணும். அம்மாச்சி, நீ அந்த பந்தக்கால் சைஸ் கூட கிடையாது. நீ எதுக்கு அதை பிடிச்சு நின்னுக்கிற? என்ன எல்லாம் ரோபோட்டே ஓடிக்கிறியா? பிச்சு பேசாம இருடா. ரொம்ப பேசாதியடா, வாய் தான்டா உங்களுக்குலாம். என்ன யோ, நீ எதுக்கு இப்படி நின்னுக்கிற? கதிரு, எல்லாமே உன் மனம்படி தான் நடந்துக்கிருக்கு. அதனால இப்ப பந்தக்கால நட போறோம். பந்தக்கால் நட்டாச்சுன்னா அடுத்தடுத்து கல்யாண பேச்சு போய்கிட்டே இருக்கும். என்ன இதுல வந்து எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாது. அதனால நல்லா சாமியை கும்பிட்டுக்கிறங்க. உன் மனம் போலயே உனக்கு வாழ்க்கை அமையும் உன் ஜாதகத்துல போட்டுருக்கு. அதே மாதிரி உனக்கு வாழ்க்கை அமைய போது பாத்து. என்னத்துக்கு ஏமாய் அனுசரிச்சு போகணும்? அதுக்கு ஆம்பளை பிள்ளைய பத்தி விட்டுருக்கமா? பொம்பளதே அடங்கி போகணும். அதுவும் ஏன் மையம் போலீஸ்கார அடங்கி போலாமா? ஐயப்பா, இன்னும் அவ வீட்டுக்கு மருமகளாவே வரலக்கா. அதுக்குள்ள சண்டைய போட்டு வாரவள துரத்தி விட்டுருவியோட. என்னத்த சொல்ல? சரி, அதெல்லாம் பிறவு பார்ப்போம். நல்லபடியா சாமியை கும்பிட்டு பந்தக்கால நட்டு விடுங்க. நல்ல நேரம் போறதுக்குள்ள சீக்கிரமா நட்டு விடுங்க. ஆளாளுக்கு பேசிக்கிருக்காதிய. இந்தா நல்லா சாமியை மனசார கும்பிட்டு குழவைய போடுங்க. கடவுளே, என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும். அது அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை. அவன் மனம் போலயே நல்லபடியா அமைஞ்சு அவன் வாழ்க்கை வந்து அவனுக்கு நல்லபடியா இருக்கணும். அப்படி நினைச்சுக்கிறதே அந்த பந்தக்கால ஊண்ட போனேன். பந்தக்கால ஊன்ற நேரம் எல்லாமே நல்ல நேரமா இருக்கணும். இந்த கண்ணு கல்யாணத்துல எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் கலைஞனாலேயே சண்டை போட்டுதே நல்ல விசேஷமே நடக்கும். அந்த மாதிரி இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. நீ தான் கடவுளை துணையா இருந்து பாத்துக்கிறணும். கடவுளை எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா கல்யாணம் முடியணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட வாரம் போய் வந்து பொங்க வைக்கிறோம். என் பேரனுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாம நல்லபடியா கல்யாணம் முடியணும். கடவுளே, இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். பூவரசி, உனக்கு என்னாச்சு? ஏன் தன்னந்தனியா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க? நீ இப்படி சிரிச்சேன்டா உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அந்த ஆள் மேல நமக்கு ஆசை வந்திருக்குமோ? அந்த ஆளை கல்யாணமே பண்ணிக்கிற கூடாது. கல்யாணம் பண்ணா அந்த ஆள் கூட சேர்ந்து வாழக்கூடாது. அப்படியே அந்த ஆளை பார்த்தோன்னு சிரிக்கிற பல்ல காட்டுற. ஒருவேளை நீங்க சொல்றது கூட உண்மையாதே இருக்குமோ? நீ அந்த ஆளை விரும்புவியோ? என்ன பண்ணுவேன்? ஆனா அந்த ஆள் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் எப்படி அந்த ஆளை விரும்ப முடியும்? அந்த ஆளுக்கு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஆகவே ஆகாது. கடைசி வரைக்கும் ஆகாமலே தான் இருக்கணும். இடையில எதுவும் சேர்ந்துக்கிற கூடாது. எனக்கு என்னதான் ஆச்சு? நான் ஏன் தனியா பேசிக்கிறேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதே. என்னாச்சு? ஏன் பூவரசி, ஒரு காலத்துல நீ எப்படி இருந்த? ஆனா ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. ஆனா இப்பெல்லாம் ஏன் அந்த ஆளை பத்தி நினைச்சுக்கிறேன்? ஒருவேளை அந்த ஆளை நானும் விரும்புவானோ? இல்ல, அப்பெல்லாம் விரும்பவே கூடாது. அந்த ஆள் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஆள் யாரோ நம்ம யாரோ நிச்சயம் பண்ணி கால்ல மிஞ்சிலாம் போட்டு விட்டுட்டாப்ல மட்டும் அந்த ஆளை நான் கல்யாணம் கட்டிக்க முடியுமா? என்னையா? என்ன நீ பாட்டுல வீட்ல வந்து நின்னுக்கிற? என்ன? என் மாமியார் வர சொல்லி இருந்தாங்க. அதான் என்ன ஏதுன்னு கேட்டுவிட்டு அப்படியே உன்னை பார்க்கலாம்னு உள்ள வந்தேன். தானியே என்னமோ யோசிச்சுக்கு இருந்தாப்ல இருந்தது. அதாண்டி வாயடி பொண்டாட்டி கட்டி பிடிச்சேன். யோ, எப்ப பார்த்தாலும் இப்படியே வந்து பண்ணிக்கிறதுக்கு பாரு. அப்படி தாண்டி பண்ணுவேன். நள்ளிரவு நேரம் வெண்ணிலவு தொலைக்க நந்தவன பூவ வண்டு வந்து தொலைக்க வந்து விடு நீயும் என் உயிரை தொலைக்க நெத்தி முடியோரோ நித்திரையை தொலைக்க நெஞ்சு குழியோரோ நிம்மதியை தொலைக்க அள்ளி தருவேனே அத்தனையும் தொலைக்க. எனக்கு முக்காவாசி பொண்டாட்டி ஆயிட்ட. அதனால இப்படி வந்து பார்க்கறதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு,
என்ன நீ விரும்பவே இல்லைண்டு. யோ வேணாம், என்னை விடு. அப்புறம் போய் நான் எங்க வீட்ல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து போடுவேன். என்னை விடு. போ. யோ வேணாயா, என்னைய விடு. இப்ப நான் விடுறதாவே இருக்கேன், நீ தான் விடுற மாதிரி எனக்கு தெரியல. சகல அழகையும் தொலைக்க, நீ உன்னை தொலைக்க, நான் என்ன தொலைக்க, அடிமத்தையில 2 பேரும் செத்து பொழைக்க. வம்பு பண்ணுவ நீ வம்பு பண்ணுவ, அடி எப்பவுமே இப்படித்தான் ரொம்ப பண்ணுவ. கிச்சு பண்ணுவ கிச்சு கிச்சு பண்ணுவ, என்ன அங்க இங்க தொட்டு தொட்டு தப்பு பண்ணுவ. என்ன பண்ணுவ இப்போ என்ன பண்ணுவ, உன்னை என்ன நாமோ பண்ண போற என்ன